பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் 57வது ஆண்டு மண்டல பூஜையையொட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட பூம்பல்லக்கில் உற்சவர் ஐயப்பன் எழுந்தருளி அருள் பாலித்தார். செண்டை மேளங்கள் முழங்க சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சரண முழக்கங்களை முழங்க ஐயப்பனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவில் மார்கழி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மக்கள் மார் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் அச்சன்கோவில் ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாத மகோற்சவ திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட தங்க ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி பலத்த காவல்துறையின் பாதுகாப்புடன் புனலூர் அரசு கருவூலத்திற்கு மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஐயப்பனின் தங்க ஆபரண பெட்டியை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி தெர்மல் நகரில் ஸ்ரீ ஐயப்பா சேவா பஜனை சங்கம் சார்பில் 48வது ஆண்டு ஐயப்பன் மண்டல விளக்கு பூஜை நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் திரளாக கலந்து கொண்டு அகல் விளக்கேற்றி ஊர்வலமாக சென்றனர். செண்டை மேளங்கள் முழங்க ஐயப்ப பக்தர்களின் பஜனை பாடல்கள் இசையுடன் சிறு ஆபரண பெட்டி ஸ்ரீ கிரகஸ்த சாஸ்தா சன்னதியில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருச்சி மண்ணச்சநல்லூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலின் 125வது ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு பத்மாவதி தாயார் உடனாகிய ஸ்ரீ வெங்கடாச்சலபதி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கருப்பசாமிக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள முத்துநகர் மகான் ஷேகு நூஹு ஒலியப்பா தர்கா கந்தூரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. தர்கா முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதை அடுத்து உலக நன்மை வேண்டியும் ஜாமியா பள்ளிவாசல் இமாம்
சதக்துல்லா தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி ஓலைப்பேட்டையில் நேர்ச்சை உணவு வழங்கப்பட்டது. உலகம் முழுமைக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியையும் நிலவச் செய்வாயாக. ரப்புல் ஆலமீன் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் பாதுகாப்பாயாக. எல்லா மக்களும் சமய நல்லிணக்கத்தோடு சமூக ஒற்றுமையோடு வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. உலகம் முழுவதிலும் நிம்மதியையும் அமைதியான வாழ்க்கையும் ஆனந்தமான வாழ்க்கையும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. உலகம் முழுமைக்கும் சுபிட்சமும் வரக்கத்தும் அபிவிருத்தியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்பட கிருபை செய்வாயாக. இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் புகழ்பெற்ற ஸ்ரீ கலியுக வரத ஐயப்பன் கோவில் பூக்குழி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.